Hey guys, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீக்ல தி க்ரோஸ் பிரின்ஸ்ல ரெய்னர் ஆரியாக்கு லெட்டரை டெலிவரி பண்ண போறப்போ அவளை இன்னொரு ஹேண்ட்ஸமான காக்கா வந்து அட்டாக் பண்ண வர பாத்திருப்போம். அந்த ஹேண்ட்ஸம் காக்கா அவகிட்ட நீ இந்த டெரிட்டரியில பறக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. ஆனா ரெய்னர் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய டைம் பறந்திருக்கா. ஆனா இதுவரை இந்த மாதிரி ஒரு காக்காவை பார்த்ததே இல்ல. அதுக்கும் மேல அவளை பார்த்ததுமே அந்த காக்கா அவளை அட்டாக் பண்ணுச்சு. இப்ப அந்த காக்கா சாவலன்னு சொல்லி அவளை மறுபடியும் அட்டாக் பண்ண வந்தது. நல்ல வேலை ரெய்னர் வேலைக்கிட்டா. பார்த்தா அந்த ஹேண்ட்ஸம் காக்கா கிட்ட நீ ஒரு பொண்ணான்னு காக்கான்னு அதோட லாங்குவேஜ்ல கேடுச்சு. ரெய்னர் அது கிட்ட சாரி, இனிமே நான் இங்க வரமாட்டேன், என்ன அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லி அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிட்டா. அந்த ஹேண்ட்ஸம் காக்காவும் அவளை பார்த்து எதோ யோசிச்சது. இன்னொரு பக்கம் ஆரியா புரியாம என்னாச்சு ரெய்னர், ஏன் ஒரு அக்கா இப்படி கலைஞ்சு போயிருக்குன்னு கேட்க அவளும் அவளோட ஃபெதர்ஸ் சரி பண்ணிட்டு ஹியூமனா மாறி அங்க நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னா. ஆரியாவும் வித்தியாசமா இருக்கே, அதுங்க அவ்வளவு சீக்கிரம் இடத்த ரூல் பண்ணாதுங்க, தேவைன்னா குரூப்பா தானே சுத்துங்கன்னு சொல்ல யாருக்கு தெரியும் காட்டுல ஃபுட்டு கிடைக்காது அவ்வளவு கஷ்டம், மேபி அதை அட்டாக் பண்ற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம்னு ரெய்னர் சொன்னா. அரியாவோ உன்னோட எலமெண்டல் ஒன்னு அட்டாக் பண்ணப்ப எங்க போச்சுன்னு கேட்க ஓ அதுவா, எலமெண்டல் எல்லாம் நேச்சரோட சேர்ந்து இருக்கனால அதுனால வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட இருக்க கெட்ட எண்ணத்தை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, அதனால என்ன அந்த டைம்ல காப்பாத்த முடியலன்னு இப்ப டிப்ரெஸ்ல இருக்குன்னு முய்ய காட்டுனா. அரியா ஷாக்கோட அச்சோ நான் உன்னை பிளேம் பண்ணலன்னு சொல்ல ஏய் ஆமா இங்க பாரு எனக்கு ஒண்ணுமே ஆகல, ஒரு அடி கூட படல, நெக்ஸ்ட் டைம் நீ இதை விட என்ன நல்லா பாத்துப்பான்னு ரெய்னரும் அவளும் முய்ய சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முய்யும் நார்மலா மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. ரெய்னலும் இனிமே நான் லெட்டர்ஸ் டெலிவரி பண்ண பயப்பட போறதுலன்னு சொல்லி அரியா கிட்ட எப்ப நீ இதுக்கான ரிப்ளை பண்ண போறேன்னு கேட்டா. அரியாவும் 2 நாளுக்கு அப்புறம் தான் நாமியோட கர்ஸ தூண்டாத மாதிரி நான் ரிப்ளை பண்ணணும், அதுக்கு எனக்கு டைம் வேணும்னு சொல்ல அப்படின்னு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி காகமா மாதிரி ரெய்னர் அங்க இருந்து பறந்து போனா. ரெய்னர் வானத்துல பறந்துட்டே மனசுக்குள்ள சாபம் முறியடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்கனால நார்மலா டேட் பண்ண முடியுமா, அவங்க இந்த மாதிரி ஃபிளர்ட் பண்றது கூட நல்லாதான் இருக்கு, ஆனா அவங்க சீக்கிரம் சேருன்னு ஆசைப்படுற இந்த பாலிடிக்ஸ் சாபம் எல்லாம் பத்தி யோசிக்காம நல்ல விஷயத்த பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும், அதாவது லவ் டேட்டிங் தான். அந்த மாதிரி நாள் எப்ப வரணும்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தா. அப்ப அந்த ஆன்சமான காக்கா ரெய்னரை ஃபாலோ பண்ணி ஏய் பொண்ணு நீலன்னு சொல்லுச்சு. ரெய்னருக்கு அது அவளை திரும்ப அட்டாக் பண்ண வருதோன்னு பயம் வேற வந்தது. ஆனா அந்த காக்கா ஒரு நிமிஷம் இரு நான் அவங்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுச்சு. ஆனா இந்த முறை ரெய்னரை முய் ப்ரொடெக்ட் பண்ணவும் இருந்தது. ஆனா அந்த காக்கா நீ பயப்படாத, நீ ஆம்பளைன்னு நினைச்சுதான் நான் உன்னை முன்னாடி அட்டாக் பண்ண, கொஞ்ச நாள் முன்னாடி வரதான் நான் வேற இடத்துல இருந்தேன், அப்போ ஒரு வயசான காக்கா என்கிட்ட அதோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதாலதான் நான் இங்க வந்தேன். ஆனா அந்த இடத்துல நிறைய காக்கா ஆல்ரெடி இருந்தது, அதுவும் இல்லாம அந்த ஓல்டு காக்காவோட ஃப்ரெண்டு ஒரு ஹியூமனு, அதனால எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அந்த ஹியூமனுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா மட்டும் அங்க போலாம்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன். ஆனா இங்க வாழ்றது அவ்வளவு ஈஸி இல்ல, காகங்களை மனுஷங்க பார்த்து பயப்படுறதால ஃபுட்டு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி இங்க இருந்த காகங்களும் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கனால அதுங்க என்ன இங்க அவ்வளவு வெல்கம் பண்ணல. நான் தனியாவே ஒரு 17 ஆண் காகங்களோட சண்டை போட வேண்டி இருந்தது, அதுல ஒரு ஆளு நீனு நினைச்சுதான் நான் அட்டாக் பண்ணேன், உன்னை கண்டுபிடிச்சு அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்க வந்தேன்னு அந்த ஆன்சம் காக்கா அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ரைனலும் ஆமால, குரோவன் ராக்க சாப்பிட்ட காக்காவோட சாதாரண காக்காவை கம்பேர் பண்றதுக்காக மர்டர் அவங்களோட வீட்டுல இதுங்களை விட்டாங்க, அதுல ஒருத்தன் தான் இதுவா, அப்படின்னா இவன் நாமளுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு காக்காவான்னு நினைச்சு சரி நான் அவன் மன்னிப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்ல அந்த ஆன்சம் காக்காவும் தேங்க்யூ, இதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லுச்சு. ரெய்னர் சோகமா வீட்டை விட்டு வந்த இன்னொரு காக்கா என்ன மாதிரி கஷ்டப்படுதுன்னு என்னால நம்ப முடியல, இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஹெம்பல் பாட்டி கிட்டயும் மர்டன் கிட்டயும் ஹெல்ப் கேட்கணும், அதுவும் இல்லாம இந்த ராஜ்யம் காகங்களை பார்த்து பயப்படுது, அதை சரி பண்ண நான் ஏதாவது பண்ணணும், கம்யூட் கிட்டயும் இதை பத்தி பேசணும்னு யோசிச்சு அப்பனா நான் கிளம்புறேன்னு சொல்லி ரெய்னர் கிளம்பி போனா. அப்ப அந்த காக்கா அவளை ஸ்டாப் பண்ணுச்சு. ரெய்னலும் வேற எதுவும் சொல்லணுமான்னு கேட்டா. ஆனா அந்த ஹேண்ட்ஸம் காக்கா அவளை உத்து பார்த்துச்சு. ரெய்னருக்கு இது ஏன் இப்படி பாக்குதுன்னு புரியல. திடீர்னு பார்த்தா அந்த ஹேண்ட்ஸம் காக்கா அவ கிட்ட வந்து நீ கொஞ்சம் இல்ல ரொம்ப அழகா இருக்க, நீ என்னோட மீட்டிங் பார்ட்னரா இருக்கியான்னு கேட்டுச்சு. ரெய்னலும் ஷாக்கோட இல்ல எனக்கு பார்ட்னர் இருக்குன்னு சொல்லும் போதே அவளோட காக்கா இன்ஸ்டிங் அவகிட்ட
ஓஹோ, இந்த காக்கா என்னோட டைப்பா இருக்குன்னு சொல்லுச்சு. ரைனல் ஷாக் ஆயிட்டா. இந்த காக்கா ஆக்சுவலா அடிக்கடி அவளை மீறி வெளியே வருது. ஒரு டைம் கம்யூட்டோட ஆக்சசரிஸ பார்த்து அட்ராக்ட் ஆச்சு. இன்னொரு டைம் புழுக்களை பார்த்து அவளை மீறி ஜொல்லு விட வச்சது. மெய்ட்ஸ் முன்னாடி அவளோட பீக், அதாவது வாயை வச்சு முடிய சரி பண்ண வச்சது. இவ்ளோ பண்ணிருக்கு. ஆனா இப்ப ஆன மாதிரி ரெய்னலுக்கு இதுவரை ஷாக் ஆனது இல்ல. அவளோட காகம் இன்ஸ்டிங்க்ட் வேற அவனை பார்க்க அழகா இருக்கு. அவளோட மசில் சூப்பரா இருக்கு. மின்னல ரக்கைகள், தானே வந்து பேசுறது, அதுக்கும் மேல அவளோட ஹேண்ட்ஸமான முகம்னு சொல்லி ரசிச்சுட்டு இருந்தது. இந்த ஹேண்ட்ஸம் காக்காவும் ஏன் இன்னும் பதில் சொல்லாம இருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குது. ரெய்னலுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. அவளோட காக்கா இன்ஸ்டிங்க்ட் வேற, நீயும் இன்னும் பதில் சொல்லாம இருக்கு, நான் இப்பவே போய் எஸ்எல்ல போறேன்னு சொல்லி அது வெளியே வந்துருச்சு. அந்த ஹேண்ட்ஸம் காக்கா கிட்ட, ஏ ஹேண்ட்ஸம் காக்கா, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா நான் உன்னோட ஏதோ சொல்ல வரப்ப முய் இடையில வந்து அவளை தடுத்தது. அந்த காக்காவும் இன்னும் திடீர்னு ஒரு காத்துன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த கேப்ல ரெய்னல் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. ச்சே, மறுபடியும் காணாம போயிட்டாளே. அழகான காக்காவோட மீட் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல போலன்னு அந்த ஹேண்ட்ஸம் காக்காவும் பறந்து போச்சு. இங்க நம்ம ரெய்னல் வேகமா ஹியூமனா மாதிரி முய் மட்டும் வரலன்னா இப்ப நிலைமை மோசமா போயிருக்கும்னு பயந்தா. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டு ஹெம்பல் கெக்க பக்கம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரெய்னலும், நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்ல, நீயே என்ஜாய் பண்ண கூடாது, பாப்புலரா இருக்கிறது நல்லா தானே இருக்கும்னு ஹெம்பல் கிண்டல் பண்ணாங்க. ரெய்னல் ஷாக்ல, கம்ப்யூட் மட்டும்தான் எனக்கு, பாப்புலரா இருந்தா அப்புறம் எல்லாம் சிக்கலா போயிடும்னு கத்துனா. ஹெம்பலோ, நானும் பாப்புலரா இருந்தப்போ எனக்கும் இந்த மாதிரி நடந்தது. நிறைய காகங்கள் எனக்காக சண்டை போடுச்சு. அதுவும் இல்லாம குரோவன் ராக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் சண்டை அதிகமா வந்ததுன்னு சொல்ல, குரோவன் ராக்னால இன்னும் பல காகங்கள் வந்ததுன்னு ட்ரெயினர் புரியாம கேட்டா. ஆமா, அதனால வேற ஸ்பீஷஸ் பறவைங்க கூட கேங்கா சண்டை போடுச்சுங்கன்னு எம்பல் சொல்ல, ரெய்னர் ஷாக் ஆனா. அவங்க தொடர்ந்து மர்டினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் மேல மேஜிக் ஸ்பெல் அவ போட்டா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரெய்னலும், நீங்க எங்க இருந்தப்போ செம்ம அழகான லேடி, இல்ல இல்ல பறவையா இருந்திருப்பீங்கல்ல, ஆனா எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல, நீ அந்த கோல்டன் ஊனாயோட ரொம்ப நேரம் இருக்கனால அதோட வாசம் உன் மேல இருக்கு. அதனாலதான் மத்த பறவைங்க உன்கிட்ட வர பயப்படுது. நிறைய பறவை உன்னை பார்க்க ஆசைப்படுதுங்க. அங்க பாரு, சீக்கிரட்டா நிறைய பறவைங்க உன்னை பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா அது உண்மையாவே சில பறவைங்க அவளை பார்த்துட்டு தான் இருந்ததுங்க. அப்படி பார்த்தா உன்கிட்ட வந்து அந்த ஆண் காக்கா ரொம்ப தைரியசாலியா இருக்கணும், ரொமான்டிக்காவே இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ அந்த பெரிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்த பறவைங்க உன்கிட்ட சாதகமா நடந்துக்கும். அதனால நீயும் அதுங்க கிட்ட வேண்டிய ஹெல்ப்ப கேட்டுக்கலாம்னு எம்பல் சொல்ல, ஓ அதனாலதான் அந்த ரவுடி பறவைங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சா. இந்த மாதிரி விஷயத்த கேக்குறப்போ எனக்குள்ள இருக்க பவர் இன்னும் வெளியே வரலன்னு தோணுது. இந்த மாதிரி பவர்ஸ் அவேக்கன் ஆனா என்னால கம்யூனிட்டிக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னால கம்யூனிட்டியோட பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்க முடியுமான்னு யோசிச்சு அங்க இருந்து வெளியே வந்தா. வானத்துல பறக்கும்போது கூட அப்படி பவர் வருமானு தெரியாது. அதனால நானும் நிறைய நம்பிக்கை வைக்க கூடாது. பவர்ஸ் இருக்குன்னு நினைச்சு பவர்ஸ் இல்லைன்னா அப்புறம் குக்கி டப்பா ஓபன் பண்றப்போ ஊசி நூல் இருக்க மாதிரி எனக்கு சோகமாயிரும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த காக்காவை நான் ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு மட்டும் நான் இவனை நிறைய வாட்டி பாத்துட்டேன், இவனுக்கு வேற வேலையே இல்லையான்னு அந்த ஹேண்ட்ஸம் காக்காவை பார்த்து ரெய்னல் நினைச்சா. அந்த காக்காவை அவகிட்ட, நான் லாஸ்ட் டைம் உன்கிட்ட கேட்ட வித தப்புன்னு தோணுச்சு, உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம உன்னை நான் என் மீட்டிங் பார்ட்னரா கூப்பிட்டப்போ நீ பயந்துருப்பல்ல, இது கண்டிப்பா மோசமான ப்ரொபோசலா தான் இருந்திருக்கும். நான் பண்ண தப்புக்கு இந்த இடம் ஃபுல்லா உனக்கு கிஃப்ட தேட போனேன், ஆனா என்னை பார்த்து எல்லாரும் பயந்து போனாங்க. ஆனா லக்கி என் பக்கம் இருக்கு, நம்ம இப்ப மறுபடியும் ஒன்னா இருக்கோம். இது என்னமோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க விதிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுச்சு. இந்த பொறுக்கியே என்னோட இதயத்தை துடிக்க வைக்குதுன்னு ரெய்னல் நினைச்சு, ஐயோ இதுக்காக எல்லாம் என் இதய துடிக்க கூடாது, காக்கா இன்ஸ்டிங் கொஞ்சம் அமைதியாரு, எவ்வளவு அழகா இருந்தாலும் அவனை பார்த்து மயங்காதன்னு நினைச்சு நான் ஆல்ரெடி என்னோட லைஃபை இன்னொரு பார்ட்னர் கூட சேர்ந்து வாழ ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனால இப்படி எல்லாம் பண்ணாம வேற காக்கா போய் பாருன்னு சொன்னா. ஆனா அந்த ஹேண்ட்ஸம் காக்கா, இப்படிதான் எல்லாரும் பொய்யா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டுச்சு. இது ஏன் நம்ப மாட்டேதுன்னு ரெய்னல் ஷாக் ஆனா. ஆனா அந்த காக்கா கிட்ட, உன்னை லாஸ்ட் டைம் வெறும் கையோட ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், அதனால இப்ப நான் உனக்கு நிறைய ஃப்ரெஷ்ஷான புழுக்களை கொண்டு வந்திருக்கேன்னு காட்டுச்சு. ரெய்னல் அதுங்கெல்லாம் நெளியறத பார்த்து அரண்டு போயிட்டா. மறுபடியும் டமால்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. இந்த காக்காவும் மறுபடியும் மறைஞ்சிட்டாளா, ரொம்ப பிக்கியா இருக்காளேன்னு நினைச்சது. இம்பீரியல் பேலஸ்ல ரெய்னல் மூச்சு வாங்க நான் வேகமா பறந்து வந்துட்டேன்னு சொல்ல, கம்யூட்டும் என்னாச்சு, யாராவது உன்னை துரத்திட்டு வந்தாங்களான்னு கேட்டா.
அவளும் மூச்சு வாங்கிட்டே ஒரு ஹேண்ட்ஸம் காக்கா அவளை இந்த மாதிரி கேட்டுச்சுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா. ஹேண்ட்ஸம் காக்காவான்னு இந்த கம்யூட் வேற பொறாம பண்றான். அப்புறம் அந்த நைட்டே பேலஸ்ல கலனஸ், மியல், அரியா, நாடியாவெல்லாம் கம்யூட் வேற வச்சிருக்கான். ஆனா அவங்களுக்கும் ஏன்னு தெரியல, கம்யூட் கொஞ்சம் கோவமா அந்த இடத்துக்குள்ள நனைஞ்சான். இந்த ராத்திரியில அவங்கள கூப்பிட்டப்போ ஏன்னு எல்லாரும் கொஞ்சம் பயந்துருப்பீங்க, ஆனா இது ரொம்ப சீரியஸ், உங்க ஹெல்ப் இல்லாம இதை பண்ண முடியாதுன்னு கம்யூட் சொல்ல, மறுபடியும் டார்க் வேர்ல்ட்ல இருந்து எதுவும் வந்துச்சான்னு கலனஸ் கேட்டான். இல்ல, இது அதை விட ரொம்ப சீரியஸ், ரெயினல ஒரு காக்கா ஃபாலோ பண்ணுதுன்னு கம்யூட் சீரியஸா சொன்னான். இத கேட்டது 4 பேரும் மூஞ்ச பாருங்களேன். கம்யூட் பேச பேச நான் வீட்டுக்கு போறேன், குட் நைட்னு எல்லாரும் எழுந்தாங்க. கம்யூட் சாக்கோட ஏன் எல்லாரும் போறீங்க, எல்லாரும் சீரியஸா இதை யோசிங்கன்னு கத்துனா. நாடியாவும் அது உண்மையா இருந்தாலும் ரெயினல் உங்களை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னா. கம்யூட் இதை கேட்டு அது உண்மைதான், ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, ரெயினல் மாதிரி அதுவும் ஒரு காக்கா, அதுவும் இல்லாம அவளோட வாயால அது ஒரு ஹேண்ட்ஸம் காக்கான்னு சொன்னா. அதோட கம்பேர் பண்ணா நான் ரக்கை இல்லாத வெறும் ஓனாய் மட்டும்தான். என்னோட வந்து ரெயினல் நிறைய கஷ்டப்பட்டுட்டா, அதனால லவ்வ விட அமைதி முக்கியம்னு அந்த காக்காவோட அவ போயிட்டா என்ன பண்றது. ரெயினர் வயசானதுக்கு அப்புறம் அவளோட யங்கான காதலை பத்தி வெறும் கதையா மட்டும் அவளோட பேர பசங்களுக்கு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னான். கரணசும் இதை கேட்டு, ஆனா ரெயினருக்கு இவ்வளவு ஷைனிங்கா பெர்ஃபெக்டா இருக்க எம்ப்ரர் விட்டு போக ஒரு காரணமும் இல்ல, ஆனா நீங்க ரொம்ப கவலைப்பட்டா எனக்கு முடிவு எடுக்கிறது தவிர வேற வழி இல்லைன்னு அவனோட வாழை எடுத்தான். கம்யூட்டு வேற அவன் கிட்ட, அப்படி நீ இந்த எதிரிய வீழ்த்த போனீன்னா எல்லா ஆண் காக்காவையும் கொன்றாத, ரெயினலோட ப்ரீஷியஸான இனத்தை நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாது, ரெயினல் மாதிரி காகங்களும் நம்ம நாட்டோட குடிமக்கள் தான்னு சொன்னா. மியலும் அவன்கிட்ட, அப்படி இது வேண்டாம்னா நீங்க 2 பேரும் ஏன் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ரெயினலுக்கு அதுவே போதும்லான்னு கம்யூட் கிட்ட சொல்ல, இல்ல இது போதாது, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ரெயினலை இன்னும் இஸ் மெஜஸ்டியை லவ் பண்ற மாதிரி பண்ணணும்னு கவர்னர் சொன்னா. மியலுக்கும் கம்யூட்டை சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம்னு கவர்னர்ஸ் மூலியமா தெரிய வந்தது. அப்ப அரியா முன்னாடி வந்து, உங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியல, புதுசா ஒண்ணு கொண்டு வரதை விட இஸ் மெஜஸ்டிக் கிட்ட இருக்க ஒரு பலத்தை தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னா. கம்யூட்டும் ஏன் பலமானு புரியாம கேட்டான். அரியாவோ உங்களோட அந்த அழகான முகம்தான் உங்களோட பலம்னு சொன்னா. கம்யூட் வேற என்னோட அழகான முகமானு கேட்டு பிளஷ் ஆனா. அப்புறம் அடுத்த நாள் காலையில ரெயினர் கதப்பா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல, இந்த போர்க்கி காக்காக்கு நான் எங்க இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சது, மத்த பேர்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம் போலன்னு நினைச்சா. பார்த்தா அவன் முன்னாடி ஒரு பெரிய மீட் பீஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவளோட காக்கா இன்ஸ்டிங்க்டுக்கு வேற இந்த மீட்டை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு, அவளோட மனுஷத்தன்மை இந்த காக்கா பீட் பண்ணிருமோன்னு ரெயினல் பயந்தா. அதனால அந்த ஹேண்ட்ஸம் காக்காவை துரத்தணும்னு நினைச்சா. அப்ப நாடியா வந்து கம்யூட் வந்திருக்கிறதா சொல்ல அவளும் உள்ள வர சொன்னா. பார்த்தா கம்யூட் ஃபுல் அலங்காரத்துல வந்து அவளை பார்க்க வந்திருக்கான். நைட் ஃபுல்லா அவனை நினைச்சு தூக்கமே இல்லைன்னு வேற சொல்றான். இந்த லுக்க அரியாவும் நாடியாவும் தான் ரெயினலுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரெயினல ஆச்சரியத்தோட, கம்யூட் நீ பாக்குறதுக்கு ஏதோ ஈவெண்ட்டுக்கு கிளம்புற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டா. கம்யூட்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நாடியா கிட்ட வேற, எந்த ஈவெண்ட் இது, நான் மறந்துட்டேனா, அவனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து ரெயினர் படபடப்பானா. கம்யூட் அவளை காம் பண்ணி, எந்த ஈவெண்ட்டும் இல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதுக்கு காரணம் எந்த பார்ட்டிக்காகவும் இல்ல, உனக்கு பிடிக்கும்னு தான் இப்படி போட்டேன்னு சொன்னா. ரெயினலுக்கு சோஷியலா எவ்வளவு பண்ண வேண்டி இருக்குன்னு தான் அவ நர்வஸ் ஆயிருப்பா. கம்யூட்க்கு அது புரிய வந்தது. அதனால அவகிட்ட மத்த விஷயத்த பத்திலாம் கவலைப்படாம நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணா போதும்னு சொன்னா. ரெயினல் அவளோட மனசுல, நானும் மத்த விஷயங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன், அதனால நான் கம்யூட் மேல போக்கஸ் பண்ணாம விட்டுட்டேன், அவன் போட்டிருக்க ஜுவல்ஸ் கூட அவனோட அழகுல டல்லா இருக்குன்னு கூட நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டேன், ஆனா இப்ப ப்ராப்பரா பாக்கும்போது அவளோட முகம் மட்டும் ஷைனா இல்ல, அவளோட சோலும் ஷைனிங்கா இருக்கு. என்னோட ஹியூமன் இன்ஸ்டிங்க்டுக்கு மட்டும் இல்லாம என்னோட காக்கா இன்ஸ்டிங்க்டுக்கு கூட நினைச்சு டக்குதான் ஒரு காக்கமா மாதிரி கம்யூட்டோட தலையில போய் பேக் பண்ணா. அவனை போட்டு கொஞ்சி தடவி எடுத்துட்டா. ஏன்னா இப்ப அவன் ஷைனாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கனால. நாடியாவும் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. பார்த்தா ரெயினர் அவனை கீழே தள்ளி கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டா. ரெயினருக்கு அவன் கூட இருக்கிறதா சந்தோஷம்னு கம்யூட்க்கு புரிஞ்சது. கம்யூட்டும் அந்த டைம்ல ஓனாய மாதிரி அவளோட இருந்தா. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத இன்னொரு கண்கள் பார்த்துட்டு இருந்தது. அது வேற யாரும் இல்ல, அந்த ஹேண்ட்ஸம் காக்கா தான். அப்ப இவன் தான் அவளோட பார்ட்னரானு கோல்டா பாத்துச்சு.
அப்போ ரைனருக்கு வெளியே டப் டப்புன்னு சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தா அந்த ஹேண்ட்ஸம் காக்கா தான் அவங்களோட ஜன்னல் கிட்ட வந்தது. ரைனர் அதை பார்த்து மறுபடியுமா இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கண்டு வரணும்னு நினைக்கும் போதே கம்ப்ளீட் ஹியூமனா மாறி இந்த ஹேண்ட்ஸம் காக்காவை பத்தி தான் நீ எது சொன்னியான்னு கேட்க, ரைனலும் கம்ப்ளீட் இதனாலதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கானா, அப்ப இதனாலதான் இவன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் பண்ணிருக்கானா, அந்த காக்காவை பார்த்தாலே ஷாக் ஆனா. கம்யூட் அதுகிட்ட போய், இங்க பாரு ஹேண்ட்ஸம் காக்கா, உனக்கு நல்ல டேஸ்ட் தான், ஆனா ரைனர் என்னோட பார்ட்னர், அதனால இத கை வச்சுன்னு சொன்னா. அந்த காக்காவும் ஹியூமனா மாற ஓனாயா, இவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா இருக்க ஒரு ஆளாலதான் இந்த அழகான காக்காவோட மனசை வின் பண்ண முடியும், ஆனா நான் அவ்வளவு சீக்கிரம் கைவிட போறதில்லன்னு சொல்லி திடீர்னு பறந்து, நான் உன்னை சண்டைக்கு சேலஞ்ச் பண்றேன், யார் இந்த காக்கா கேட்ட ஜோடின்னு பாத்திரலாம்னு காக்கான்னு கத்துச்சு. கம்யூட்க்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல, அவனும் அதோட இறக எடுத்து சண்டைக்கு தயார்னு சொன்னா. ரைனருக்கு இவன் அக்செப்ட் பண்ணது ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா அவளுக்காக பொறாமப்பட்டு சண்டை போடுறது அவளுக்கு பிடிச்சிருக்குதா. பட் ஆக்சுவல் ஸ்டோரியில கம்ப்ளீட் வேற ஒரு பிளாக் ஹேர் வச்சிருக்க டியூக்கோட தான் சண்டை போடுவான். ஆனா ஏன் இந்த காக்காவோட சண்டை போடுறான்னு ரைனருக்கு ஒண்ணும் புரியல. இதுல வேற கம்யூட் அதுகிட்ட நீ பாக்க நல்லா இருக்கன்னு சொல்ல, அந்த காக்காவும் நீயும் ஷைனிங்கா இருக்கன்னு ரெண்டு பேரும் அழகுக்காக போட்டி வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த காக்கா பிளாக் ஹேரா இருந்தாலும் இப்படி நடக்குமான்னு ரைனருக்கு புரியல. ரைனர் ஹியூமனா மாதிரி இப்பவே இதை நிறுத்துங்கன்னு கத்துனா. ஹேண்ட்ஸம் காக்கா கிட்ட, நானும் கம்யூட்டும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், உன்கிட்ட எதுக்கு அவன் சண்டை போடணும். ஹேண்ட்ஸம் காக்கா நல்லா கவனி, கம்யூட் என்னோட இன்னொரு பாதி, அது என்ன ஆனாலும் மாற போறது இல்ல, அதனால இதை கை விட்டுன்னு கத்துனா. இத கேட்டு வர கம்யூட்க்கு பிளஷ். அந்த காக்கா ஷாக்கோட, நீ எப்படி என்ன மீறி இவனை சூஸ் பண்ண, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வருவேன், நான் பார்க்கவும் நல்லா தான் இருக்கேன், என்ன நீ ரிஜெக்ட் பண்ணதுக்கு எந்த காரணமும் இல்லையான்னு கேட்க, நீ ஆல்ரெடி ஒரு நல்ல காக்கான்னு எனக்கு தெரியுது, ஆனா அதை விட கம்யூட்டை நான் சூஸ் பண்ண நிறைய காரணம் இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம், அந்த நிலைமையிலதான் கம்யூட்டோட ஒளிர்ற இதயத்தை விட இந்த உலகத்துல எந்த புதையிலும் பெருசு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட காகம் இன்ஸ்டிங்க்ட கவர்ற அளவுக்கு அவனோட இதயம் பிரதிபலிக்குதுன்னு சொன்னா. அந்த ஹேண்ட்ஸம் காக்காவும், வேற ஏதாவது வைல்டு பீஸ்டா இருந்தா நான் சண்டைக்கு கூப்பிடும் போதே என்னை பார்த்து சிரிச்சிருக்கோம், ஆனா இவன் என்ன சமமா நடத்தி என் சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சு இது ஆரம்பத்துல இருந்தே தோக்குற சண்டை மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, அப்படின்னு இதை கைவிட போறியான்னு கம்யூட் கேட்டா. ரைனருக்கும் புரியல இவங்களுக்குள்ள எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு. அந்த காக்காவும், இல்ல நான் உங்க ரிலேஷன்ஷிப்பை மதிக்கிறேன், என் இதயத்துல இருக்க இந்த நெருப்பை அவ்வளவு சீக்கிரம் அணைக்க முடியாது, அதனால அதை எரியறத பாக்குறத தவிர எனக்கு வேற வழி இல்ல, ஆனா நீயே ஹியூமனா மாறுறத பார்த்தா அந்த மின்னுற பெரிய சாப்பிட்டியான்னு கேட்டுச்சு. ரைனரும், அப்படின்னா நீயே ஹியூமனாக ஆசைப்படுறியான்னு கேட்க, இல்ல எனக்கு காகமா இருக்கிறதே போதும், அதனால இது எனக்கு தேவையில்லை, உன்னை பிடிச்சிருந்தாலும் நான் காகமா இருக்கதான் ஆசைப்படுறேன், நான் உன்னை பத்தி கவலைப்பட்டனாலதான் இதை கேட்டேன், நீ ஹியூமனா வாழ்றதால காகமா உன்னோட அடையாளத்தை நீ மறந்துடுவேன்னு நினைச்சேன்னு ரைனர் கிட்ட சொல்லி, ஹே மின்னுற ஓனாயே, இந்த அழகான காக்காவா அப்பப்ப வானத்துல பறக்க விடு, பறவையோட அழகே வானத்துல பறக்கிறது தான், நான் அப்பப்போ உங்களை வந்து பாத்துட்டு போறேன்னு சொல்லி அந்த ஹேண்ட்ஸம் காக்கா அங்க இருந்து பறந்து போச்சு. கம்யூட்டும், எனக்கும் அதை பத்தி ஒரு கவலை இருக்குன்னு சொல்ல, ஆமா உனக்கு எப்படி எங்க லாங்குவேஜ் புரியுதுன்னு ரைனல் கேட்டா. அது நான் அவங்க கூட ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதால என்னால ஓரளவுக்கு அது பேசுறது புரிஞ்சுக்க முடிஞ்சது, மேபி காதலோட பவரால நான் புரிஞ்சுக்கிட்ட போலன்னு சொல்லி அவரோட கைய பிடிச்சு, வாரத்துல சில நாட்கள்ல நீ வானத்துல பறக்கணும், மனுஷங்களுக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக வேணாம், மனுஷங்க இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நேரம் வந்தாச்சுன்னு கம்மிட் சொன்னா. ரைனர் மனசுல, நான் முன்னாடி மனுஷிய வாழ்ந்ததை மறக்காதனால என்னால முழுசா ஒரு காகமா இருக்கிறத ஏத்துக்க முடியல, ஆனா அந்த ஹேண்ட்ஸம் காக்கா சொன்ன மாதிரி எனக்குள்ள இருக்க அந்த பாதியை நான் மறக்கவும் கூடாதுன்னு நினைச்சு கம்மியட் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவளோட ரெண்டு இன்ஸ்டிங்க்டும் ஒரு நாள் பெர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆகும்னு நம்புனா. அதுக்கப்புறம்ல இருந்து ரைனர் வாரத்துல 2 இல்ல 3 நாள் முழு நேரமும் காகமா இருக்க ஆரம்பிச்சா. காகமா இருந்து கொஞ்சம் வேலையும் பார்த்தா, தைரியமா சில மீட்டிங்ஸையும் வச்சா. நிறைய இந்த மாதிரி சோசியல் மீட்டிங் இருந்தனால மக்களும் அவளை பார்த்து இப்போலாம் அதிக பயப்படுறது இல்ல, அவளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணா போகல. ராஜ்யத்துல இருந்த காகங்கள் மூலியமாவும் அவ ஹெல்ப்பை ஏத்துக்கிட்டா. மனுஷங்க காகங்களை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனா ரைனர் கொஞ்சம் கொஞ்சமா அதுல முன்னேற மாதிரி ஃபீல் பண்ணா. ரைனர் சில காகங்கள் கிட்ட எப்படி போகுதுன்னு கேட்க, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இப்போல எங்களுக்கு ஃபுட்டு கிடைக்குதுன்னு சொல்லிச்சுங்க. ரைனர் மறுபடியும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்க, அதுங்களும் யோசிச்சுட்டு,
இருக்கு. தூரத்துல இருக்க காட்டுல சில விசித்திரமான பயமான மிருகங்களை பார்த்தோம். வேற சில பறவைங்க அதுங்களை அவாய்ட் பண்றதுக்காக சிட்டிக்குள்ள வந்ததையும் பார்த்தோம்னு சொல்லிச்சுங்க. அதை கேட்டது ரெய்னலுக்கு ஏதோ தப்பா ஃபீல் ஆச்சு. அது ஒரு வேளை அந்த பீஸ்டா இருக்குமோன்னு யோசிச்சா. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல பேலஸ்ல மார்டனும் அதுங்க டார்க் வேர்ல்ட்ல இருந்து வந்ததுங்களா இருக்கும். நான் எம்பையரை சுத்தி போட்ட பேரியர்ல சில கிரியேச்சர்ஸ் மாட்டி இருக்கிறத பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். டார்க் பவர்ஸோட வூப்ளஸ் திரும்ப வர மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா செக்யூர் பண்ணணும். லைட் வேர்ல்டு கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கம்யூட் கேட்டான். மார்டனும் அது ரொம்ப கஷ்டம். டார்க் வேர்ல்டு காட்டு தீனா, லைட் வேர்ல்டு சுனாமி மாதிரி அதுக்கு ரெண்டும் மோதிக்குச்சுன்னா அப்புறம் பல உயிர் பழைக்காம போயிரும்னு சொன்னாங்க. அப்படின்னா இதை நம்ம தான் பாத்துக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யத்துல கொஞ்சம் பரபரப்பா இருந்தது. கவர்னர் சோல்ஜர்ஸ கடுமையா ட்ரெயின் பண்ணா. மியல் எலமெண்ட்டை வச்சு மர்டர் கூட சேர்ந்து எம்பையர்ல பேரியரை போட்டான். நாமியர் மத்த மெஜிஷியன்ஸோட சேர்ந்து மேஜிக் பொருட்களை உருவாக்குனா. ரிசர்ச்சும் பண்ணா. கம்யூனிட்டி இதெல்லாம் கவனிச்சு வரப்போற பெரிய புயலுக்காக காத்துட்டு இருந்தா. அந்த சமயத்துல ரெய்னல் குரோவன் ராக்கோட பவரை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆனா அது அவளுக்கு சரியா போகல. மார்டினுக்கு அவளோட பவர் ஏன் வெளி வரலன்னு தெரியல. ஹெம்பலும் ஒருவேளை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதால அந்த பவர் வெளி வந்து என்னோட ஹெல்த் கொஞ்சம் சரியா இருக்கலாம். ரெய்னல் இப்ப கொஞ்ச நாள் மட்டும் தானே சாப்பிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்பனா நான் நினைச்சதை விட இது ரொம்ப நாள் ஆகும் போலன்னு ரெய்னல் கவலைப்பட்டா. மர்டின் அவகிட்ட மேபி வேற காரணமா கூட இருக்கலாம். நீ நர்வஸா இருக்கிறதால உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போலாம்னு சொல்ல, ஆனா எப்ப என்ன ஆகும்னு தெரியல. நான் எப்படி நர்வஸ் ஆகாம இருக்க முடியும்? நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ரெய்னல் சொன்னா. மார்டன் சிரிச்சுக்கிட்டே, நீ மத்த பறவைங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்டு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்ல, இல்ல அது போதாது. இத மட்டும் வச்சுட்டு என்னால நார்மலா இருக்க முடியல. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது தப்பா போய் நான் கம்யூனிட்டி இழந்துட்டு என்ன பண்றது? அதனால என் பவர் வெளியே வராம என்னால ரிலாக்ஸ் ஆக முடியாதுன்னு ரெய்னல் சொன்னா. எம்பல் யோசிச்சுக்கிட்டே அவ கிட்ட போய் ரெய்னல்னு அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு அவ மண்டையில ஒரு சுண்டி விட்டாங்க. பவரை மட்டும் போக்கஸ் பண்ணாது. காக்கா என்ன பீஸ்டா? எடுத்தோடனே பெரிய பவர் வெளியே வர்றதுக்கு பவர் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பதட்டப்படுறதை விட காகமா உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் உன்னோட மூளையும் யூஸ் பண்ண வேண்டியது தானே. நம்மள சுத்தி உள்ள பொருட்களை வச்சு நம்ம சொல்யூஷனை கொண்டு வர முடியும்னு அட்வைஸ் பண்ணாங்க. ரெய்னருக்கு அவங்க சொன்னது புரிய வந்தது. பதட்டப்படாம இருக்கணும்னு நினைச்சு அவங்க கிட்ட அவ திரும்பி வந்துட்டான்னு சொல்லி கிளம்பி போனா. மர்டனு நாளைக்கு இதே பாக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. ஹெம்பலும் அவ ரொம்ப எனர்ஜியா இருக்கா, என்னால இப்படி இருக்கவே முடியாது. எனக்கு என்னமோ அவன் நினைக்கிறதெல்லாம் சீக்கிரம் பண்ணிட முடியும்ன்ற அளவுக்கு எனக்கு தோணுதுன்னு சொன்னாங்க. ரைடர வானத்துல பறந்துட்டு கேம்ல அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை இப்ப யூஸ் பண்ணி பாக்கலாம்னு நினைச்சா. பார்த்தா அவ அரியாவை தான் மீட் பண்ண வந்திருக்கா. அரியாவும் என்ன திடீர்னு இங்க வந்திருக்கான்னு கேட்க, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நான் இன்னும் சில பேரோட ஃப்ரெண்ட் ஆகணும். 4 ரூட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல ஓரளவுக்கு அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த 5ஆவதா மறைஞ்சிருக்க ரூட்டை மீட் பண்றத பத்தி தான் சொல்ற. எனக்கு அவனோட பேரு தெரியல, ஆனா அவன் ஒரு கொலகாரன்னு ஞாபகம் இருக்கு. அவனுக்கு அதை விட நிறைய டேலண்டும் இருக்கு. அதனால டார்க் வேர்ல்டோட போடுற சண்டையில அவன் உதவியா இருப்பான்னு ரெய்னல் சொன்னா. அரியாவும் அப்ப நீ மத்த ரூட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல பத்தி என்ன பண்ண போறேன்னு கேட்க, நான் ஆல்ரெடி சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். விசுவாசமும் நம்பிக்கையும் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃபீலிங்கு அண்ட் மத்த எல்லாரும் என்ன ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மறைஞ்சிருக்க 5ஆவது கேரக்டரை எங்க மீட் பண்ணணும்னு தெரியல. அதனாலதான் உன்கிட்ட கேட்க வந்தேன்னு ரெய்னல் சொன்னா. ஆனா அரியா சீரியஸா அவகிட்ட, மன்னிச்சிரு ரெய்னல், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதை நீயே தான் கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி, அது ஏன்னா நான் நாமில தவிர யாரோட ரூட்டையும் சூஸ் பண்ணதில்ல. அந்த கேரக்டரை பத்தி எனக்கு தெரிய கூட செய்யாதுன்னு சொல்லிட்டா. ஆனா இதை கேட்டு ரெய்னலுக்கு அவ்வளவு ஆச்சரியமாலாம் இல்ல. ஆனா என்னால நீ கண்டுபிடிக்க உனக்கு சேர் பண்ண முடியும்னு எக்ஸைட்டா வர அரியா சொல்றா. ரெய்னலுக்கு ஒரே சோகம். வேற எந்த மெத்தட தேடுறதுன்னு யோசிச்சா. அப்பா அரியா, நீயே உன்னோட சொந்த மெமரியை வச்சு அதை கண்டுபிடிக்க கூடாது. நீ 4 ரூட்ஸ்லயும் விளையாண்டுருக்க, அப்பதான் உன்னால ஞாபகப்படுத்தி கண்டுபிடிக்க முடியும்லன்னு சொன்னா. ரெய்னலும் நானும் ட்ரை பண்ணேன், ஆனா ஒர்க் ஆகல. விளையாண்டு ரொம்ப நாள் ஆனதால எனக்கு ஞாபகமும் வர மாட்டேது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னா. அப்பா அறியா திடீர்னு எதையோ எடுத்து இதை வச்சு ட்ரை பண்ணலாம்.
நான் இத ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு அவளை ஹிப்னடைஸ் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தா. பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகல. அப்புறம் அவன் முன்னாடி இன்டர்நெட்ல பார்த்ததெல்லாம் இப்ப வந்து ரெய்னல் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தா. இதுல வேற அவளோட ரத்தத்தை வச்சு அதை டிரா பண்ணி மெமரியை கொண்டு வர பாக்கலாம்னு சொல்றா. ஆனா ரெய்னலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, ரெய்னல் ரொம்ப ரியாலிட்டியோட இருக்காது, இது ஃபேண்டசி உலகம், இங்க ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் இருக்கு, இது மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறியா? ரோம்ல இருந்தா ரோமானியர்களா மாறிடணும், ஃபேண்டசி வேர்ல்ட்ல மேஜிக் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு அரியா கத்துனா. ரைடருக்கு ஆக்சுவலா இது ஒரு நல்ல பாயிண்ட் தோணுச்சு. அப்பதான் நம்ம அதை கரெக்டான மெஜிஷியன் கிட்டதால கேட்கணும்னு சொல்ல, அட நான் ஏன் இதை யோசிக்காம விட்டுட்டேன்னு அரியா கேட்டா. ரெய்னலும் அப்ப நான் போய் மர்டன் கிட்ட ஹெல்ப் கேட்கறேன்னு எல போனா. அப்ப அரியா அவளோட கைய பிடிச்சு தடுத்து, நீ ஏன் வேற மெஜிஷியனை தேட போற, நாமல் கிட்ட போலாமே, நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு ஒரு யுகமே ஆன மாதிரி இருக்குன்னு அரியா அழுதா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாமியலும் மெமரிஸ கொண்டு வரதுக்கான ஸ்பெல்லான்னு கேட்க, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும் சாரின்னு ரெய்னல் சொல்ல வரப்பவே, நீங்க எப்ப வேணா என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், ஆனா துரதிருஷ்டவசமா அந்த மாதிரி ஸ்பெல்ஸ தடை பண்ணிட்டாங்கன்னு நாமல் சொன்னா. நாமியோட சாபத்தை தூண்டக்கூடாதுன்னு அரியா ஒழிஞ்சிட்டு, ஆனா ஏன்னு கேட்க, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும், மனுஷங்களோட மனசு ரொம்ப சிக்கலான ஒண்ணு, அதனால பர்டிகுலரா ஒரு மெமரியை கொண்டு வர முடியாது, அதுக்கு பதிலா அவங்க மறக்கணும்னு நினைக்கிற மெமரிஸ் கூட திரும்ப வரும், அது ரொம்ப வலிய தரும். முன்னாடி நிறைய மெஜிஷியன் இந்த ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி பைத்தியமே கூட ஆயிட்டாங்க, அதனால மார்டன் இதை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாமல் எக்ஸ்பிளைன் பண்ணா. நல்ல வேலை அவங்க கிட்ட போலன்னு ரெய்னல் நினைச்சா. அப்ப அரியா, ஆனா நம்ம அதை ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சமா யூஸ் பண்ணால ப்ளீஸ் மை லார்ட், ரெய்னலுக்கு அந்த ஞாபகம் கண்டிப்பா திரும்ப வரணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, நாமீர் அவளோட முகத்தை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணா. உடனே அவன் திரும்பிக்கிட்டு, என்னால அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியாது, ஆனா அதுக்கு பதிலா என் சாபத்தை அடக்க ஒரு மெடிசனை டெவலப் பண்ணிருக்க, இதுல சிலது ஞாபகங்களை கொண்டு வரும், ஆனா இதுலயும் அதே சைடு எஃபெக்ட் இருக்கும், அதனால குடிக்கிறதுக்கு முன்னாடி தயாரா இருங்கன்னு சொல்லி அந்த மெடிசனை கொடுத்தான். ரெய்னல் அதை வாங்கி, இதை தடை பண்ணாலும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களேன்னு சொல்ல வர, வழக்கத்தை விட என்னோட நல்ல ஒழுக்கமான உணர்வு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால இது ஒரு சாதாரண ஆள் குடிச்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்கு, சோ இதை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 100 பக்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எழுதி கொடுங்கன்னு நாமியல் கேட்டான். ரெய்னல் ஷாக் ஆயிட்டா. நாமியல் தொடர்ந்து, ஆனா என்கிட்ட அதிகமா ஒழுக்கமான உணர்வும் இருக்கனால இதுக்கான மாத்து மருந்து நான் தரேன், சைட் எஃபெக்ட் நிறுத்தவும் மருந்து தரேன், டிஸ்கவுண்டா அட்லீஸ்ட் எனக்கு 50 பக்கத்துக்கு அந்த மருந்து பத்தி எழுதுங்கன்னு சொன்னா. ரெய்னல் உறைஞ்சே போயிட்டா. அரியாவும், நீங்க இந்த ப்ரீஷியஸான மருந்து ரெய்னலுக்கு கொடுத்திருக்கீங்க, நான் எது பண்ணணுமான்னு நாமல் கிட்ட கேட்டா. நாமல் கொஞ்சம் தயக்கத்தோட, அப்படின்னா எனக்கு நீங்க தொடர்ந்து லெட்டர்ஸ் எழுத முடியுமான்னு கேட்டா. அரியாக்கு அதை நினைச்சு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா ரெய்னல் இவங்க எப்போதான் டேட் பண்ண போறாங்களோன்னு நினைச்சு அரியாவை அங்க இருந்து எழுதிட்டு போனா. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நாமீர் அவனோட மனசுக்குள்ள, எப்பதான் அரியாவை பத்தி நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்னோட இதயம் துடிக்குது, ஒருவேளை என் சாபம் மோசமாயிருச்சோன்னு நினைச்சான். பாவம் அரியா நிறைய வேலை பண்ண வேண்டி இருக்கும் போல. இன்னொரு பக்கம் ரவீந்தர் அந்த மருந்தை ஓபன் பண்ணி, ஐயே இது ஸ்மெல் நல்லாவே இல்லைன்னு சொல்ல, இது உனக்கு ஓகேவா, எனக்கு திடீர்னு பதட்டமா இருக்குன்னு நிறைய கேட்டா. ரெய்னலும், எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி எல்லாம் நினைச்சு பயம் இல்ல, கம்மியோட ஹாப்பியா இல்லாம போற பெயினை விட இந்த தற்காலிகமான பெயின்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த மருந்து அவ கபக்குன்னு குடிச்சா. அதை குடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னமோ ஆச்சு. பக்கத்துல இருந்த அரியாவும், ரெய்னல் உனக்கு என்ன ஆச்சுன்னு கத்துனா. பார்த்தா ரெய்னல் ஏதோ முணுமுணுத்தா. அரியாவும் என்னன்னு கேட்க, அந்த மாத்து மருந்து எங்கன்னு அழுது கத்துனா. அதை குடிச்சதுக்கு அப்புறம் அரியா அவகிட்ட, நீ கொடுத்த பில்டப்பா பார்த்தா என்னமோ நினைச்சேன்னு சொல்ல, இது ஏன் பேன் ஆச்சுன்னு இப்ப புரியுது, நான் யாரும் இல்ல நினைச்சு பாடிட்டு இருந்தேன், பார்த்தா என் பாஸ் பின்னாடி இருந்து வந்து கை தட்டினாரு, காலேஜ்ல பிரசன்டேஷன் கொடுத்தப்போ ப்ரொஃபஸர் அம்மான்னு கூப்பிட்டுட்டேன், அதனால காலேஜ் முடியற வரை எனக்கு கிண்டல் பண்ணாங்க, இந்த மாதிரி கேவலமான ஞாபகங்கள்லாம் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல, இதை நான் மறுபடியும் குடிச்சா இந்த மாதிரி முட்டாள் யாரும் இல்லைன்னு ட்ரெயினர் புலம்ப ஆரம்பிச்சா. அப்ப அரியா அவகிட்ட, ஆனா இது ஒர்க் ஆச்சுதானு கேட்க, நான் மாத்த மருந்து சீக்கிரம் சாப்பிட்டதால என்னால மெமரிஸ கொஞ்சமா தான் ரீகால் பண்ண முடிஞ்சது, ஆனா அது மூலியமா எனக்கு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குன்னு ரெய்னல் சொன்னா. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.